வெல்கம் பேக் டு மை சேனல் சிம்பிளி வித் விஜி. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா இந்த ஹோம் டூர் தான் பார்க்க போகிறோம். யூஎஸில் ஹோம்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்றது ஆல்ரெடி நான் வந்து ஒரு 3 வீடியோஸ் போட்டிருக்கேன், ஹோம் டூர் வீடியோஸ். ஸோ இன்றைக்கும் அதே மாதிரி ஒரு ஹோம் டூர் தான் நம்ம போய் பார்க்க போகிறோம். ஸோ இட்ஸ் ஓப்பன் ஹவுஸ் இருக்குது. ஸோ நம்ம அந்த வீட்டுக்கு போய் அந்த வீடோட பிளான் எப்படி இருக்குது அந்த வீடு, ஸோ என்ன மாதிரி ஸ்கொயர் ஃபீட், என்ன மாதிரி மாடலில் இருக்குது அப்படிங்கிற வீடியோ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். சரி வாங்க நம்ம போய் ஹோம் டூர் பார்க்கலாம். லெட்ஸ் கோ இன்டு தி வீடியோ. இந்த வீடு தான் நம்ம போய் எப்படி இருக்குன்னு உள்ளே பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ஓப்பன் ஹவுஸ் போட்டிருக்காங்க. நம்ம உள்ளே போய் இதோட பிளான் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இந்த வீடு பார்த்திங்கன்னா 2700 ஸ்கொயர் ஃபீட்டு அண்ட் கம்யூனிட்டி எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து சேஃப் அண்ட் செக்யூர்டான பிளேஸ். இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா $450K வருது, $450,000. அண்ட் இது வந்து 4 பெட்ரூம் ஹோம், 4 பெட்ரூம் அண்ட் 3 பாத் இருக்குது. ஸோ உள்ளே போயிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ ஹோமோட ஃப்ரண்ட்லேயே பார்த்திங்கன்னா போர்ச் வந்து இருக்குது. ஸோ அழகாக உட்காந்து நல்லா வந்து டைம் பாஸ் பண்ணுற மாதிரி ஃப்ரண்ட்டில் ஒரு போர்ச் இருக்குது. மோஸ்ட்லி உள்ளே போனவுடனே என்ட்ரானவுடனே எல்லா வீட்லேயும் வந்து ஸ்டெப்ஸ் இருக்கும். ஸோ இந்த ஹோம் பிளானில் பார்த்திங்கன்னா ஸ்டெப்ஸு வந்து டோர் ஓப்பன் பண்ண உடனே ஃப்ரண்ட்டில் இல்லை, சைடில் தான் இருக்குது. அண்ட் இங்கே பார்த்திங்கன்னா 2 மிரர் வச்சு ஒரு கன்சோல் டேபிள் வச்சுருக்காங்க. ஸோ கீஸ் அண்ட் மெயிலெலாம் வைக்கிறதுக்கு. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே லிவிங் ரூம் இருக்குது. இந்த ஹவுஸில் பார்த்திங்கன்னா லிவிங் ரூம், டைனிங் ஏரியா அண்ட் ஃபேமிலி ரூம் இருக்குது. ஸோ இது வந்து லிவிங் ரூம். ஸோ இதோட ஸ்கொயர் ஃபீட் பார்த்திங்கன்னா 2700. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி. ஸோ ஸ்பேஷியஸான இடம்தான். ஸோ லிவிங் ரூம்லேருந்து அப்படியே என்ட்ரானால் இங்கே வந்து டைனிங் ஏரியா இருக்குது. ஸோ தனியாக செப்ரேட்டாக இங்கே வந்து டைனிங் ஏரியா மாதிரி. ஸோ டைனிங் டேபிள் அண்ட் ஃப்ளவர் பாட் அந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு பெரிய சைஸ் டைனிங் ஏரியா தான். அங்கேருந்து டைனிங் ஏரியாவிலேருந்து உள்ளே போனால் கிச்சன். ஸோ கிச்சனும் பார்த்திங்கன்னா ஒரு டீசன்ட் சைஸில் இருக்கிற கிச்சன் தான். ஸோ இதில் பார்த்திங்கன்னா இந்த கபோர்ட்லாம் பார்த்திங்கன்னா நல்லா சூப்பரான குவாலிட்டியான இருக்கிற வுட்டு தான். இது இந்த ஹவுஸ் பில்ட் பண்ணது வந்து 1997. ஸோ அப்பத்தி அந்த வுட்லாம் போட்டு அந்த மாடலில் இருந்தது வுட்டோட ஃபினிஷ்லாம். அண்ட் ஐலாண்ட் இருக்குது இங்கே. ஸோ எலக்ட்ரிக் ஸ்டவ் தான் இங்கே வச்சுருக்காங்க. பட் ஆனால் கேஸ் வந்து கனெக்ஷன் இருக்குது. ஸோ நீங்கள் வேணும்னா கேஸ் ஸ்டவ்வாக மாற்றிக்கலாம். அண்ட் இங்கே வந்து ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ஏரியா மாதிரி. ஸோ இங்கே தனியாக ஒரு டேபிள் போட்டிருக்காங்க. அண்ட் இதுதான் பார்த்திங்கன்னா ஃபேமிலி ரூமு. ஸோ இது கொஞ்சம் வந்து இந்த மாதிரி வந்து வுட் ஒர்க்லாம் பண்ணி ஒரு டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக இருந்துச்சு. ஸோ இது வந்து ஒரு மீடியம் சைஸான ஃபேமிலி ரூம் ஏரியா தான். ஸோ அந்த ஃபேமிலி ரூம்லேருந்து அப்படியே வெளியே வந்திங்கன்னா சன் ரூம் மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ இதில் ஏசிலாம் எதுவும் கிடையாது, ஃபேன் மட்டும்தான். ஸோ கொஞ்சம் ஓப்பனாக, ஸோ சன் ரேஸ்லாம் உள்ளே வர மாதிரி, அதே சமயம் பக்ஸ்லாம் எதுவும் வராத மாதிரி நெட்லாம் போட்டுட்டு ஒரு கவர்டான பிளேஸ் மாதிரி இருந்தது. அண்ட் அப்படியே கீழே இறங்கினா அது வந்து பேக்யார்டு. ஸோ பெரிய பேக்யார்டு தான். ஸோ அதில் வந்து ஸ்விங்லாம் வச்சுருந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறம் ஃபயர் பிட் இருந்தது. ஸோ இது வந்து ஒரு பியூட்டிஃபுல்லாக ஒரு ஈவினிங் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ ஒரு பெரிய பேக்யார்டு. ஃபேமிலி ரூம்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு டோர் இருக்குது. ஸோ அந்த டோர் வழியாக பார்த்திங்கன்னா கராஜ் போகலாம். ஸோ கராஜில் வந்து ஃபுல்லாக திங்ஸ் ஆக்குப்பை பண்ணி வச்சுருந்தாங்க. அண்ட் ஒரு கூலான ஒரு பைக்கும் இருந்துச்சு. அண்டு ஒரு 2 கார் விடுற அளவுக்கு வந்து கராஜு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே அப்படியே ஒரு ஸ்ட்ரைட்டாக ஒரு பாத்வே போகுது. அங்கே ஒரு கிளாசட் இருக்குது அண்ட் ஜாக்கெட்லாம் மாட்டி வைக்கிறதுக்கு. அண்ட் அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா ஹாஃப் பாத். ஸோ பாத் இருக்காது, ஒரு டாய்லெட் மட்டும்தான் இருக்கும். ஸோ ஒரு ஹாஃப் பாத் இருக்குது கீழே.
அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேலே ஸ்டெப்ஸ் ஏறி போனால் மேலே ஒரு 4 ரூம்ஸ் இருக்குது, லாண்ட்ரி ரூம் இருக்குது. மேலே ஏறினோடனே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் பெட்ரூம் இருக்குது. மாஸ்டர் பெட்ரூம் இஸ் ரொம்ப ஹியூஜ், ரொம்ப பெரிய மாஸ்டர் பெட்ரூம். அதுக்கப்புறம் அந்த சைட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு சிட் அவுட் மாதிரி அங்கே வச்சுருக்காங்க. ஸோ லீஷராக உட்காந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த இடம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. ஒரு பெரிய வாக்இன் கிளாசெட் இருக்குது. ஸோ சில வீட்டில் பார்த்தீங்கன்னா 2 கிளாசெட் இருக்கும். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு தனியாக கிளாசெட் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரே கிளாசெட், வாக்இன் கிளாசெட் வச்சுருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டபுள் டோர் போட்டு ரெஸ்ட் ரூம் இருக்குது. ஸோ ஒரு பெரிய சைஸ் ரெஸ்ட் ரூம். ஸோ அந்த பெட்ரூம்க்கு மாஸ்டர் பெட்ரூம் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இது ஒரு ரூம் இருக்குது, லாண்ட்ரி ரூம். ஸோ நல்லா கபோர்ட்ஸ்லாம் நிறைய போட்டு ஒரு ஸ்பேஷியஸான ஒரு லாண்ட்ரி ரூம் இருக்குது. ஸோ அதுக்கு ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு கிளாசெட் இருக்குது அந்த ரூம் போகிறதுக்கு முன்னாடி. அண்ட் இந்த ரூம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃபீஸ் ரூம் மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு 4th பெட்ரூம். இது ஓரளவுக்கு மீடியம் சைஸில் இருக்கிற ஒரு பெட்ரூம். ஸோ இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா ஆட்டிக் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக வந்து ஸ்டெப்ஸில் ஏறி போகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ இது வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. கம்பேரிட்டிவ் மேலே அப்படி புல் பண்ணி எடுக்கிற ஆட்டிக்கோட இது ரொம்ப நல்லா இருந்துச்சு. மேலேயும் ரொம்ப ஸ்பேஷியஸான இடம். ஸோ இந்த ரூம்குள்ளேயே இருக்குது. அங்கே ஒரு கிளாசெட் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் அந்த ரூம்லேருந்து வெளியே வந்தால் காமன் ரெஸ்ட் ரூம் இருக்குது. ஸோ மேலே இருக்கிற 3 ரூமுக்கும் இது ஒரு காமன் ஒரே ரெஸ்ட் ரூம். ஸோ இது ஒரு பெரிய சைஸான ரெஸ்ட் ரூம். ஸோ இது பார்த்திங்கன்னா இன்னொரு ரூமு அண்ட் ஒரு பெரிய கிளாசெட் இருக்குது. இந்த ரூமும் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சைஸ் ரூம் தான். ஆஃபீஸ் ரூமோட பெரிய ரூம் தான் இது. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கு ஆப்போசிட்டாக பார்த்திங்கன்னா இன்னொரு பெட்ரூம் இருக்குது. ஸோ இதுவும் வந்து குவைட் ரொம்ப சின்னது இல்லாமல் ஓரளவுக்கு மீடியம் சைஸான பெட்ரூம். ஸோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு 4 பெட்ரூம் அண்ட் 3 பேத்தோட வீடு நம்ம பார்த்தோம். ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ இது வந்து ஒன் ஓனர் தான். இது கட்டினப்போ வாங்கினதோட சரி, அதே ஒரே ஓனர் தான். ஸோ இவங்க இப்போ வந்து டவுன் சைஸ் பண்ணுறதுனால இந்த வீடு வந்து செல் பண்ணுறாங்க. ஸோ ரொம்ப அழகான ஒரு பியூட்டிஃபுல்லான ஹவுஸ். ஒரு அழகான ஹவுஸ் டூர் பார்த்தோம். ஸோ சூப்பரான பிளான் அண்ட் பியூட்டிஃபுல்லான ஸ்பேஷியஸான வீடு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் டு மை சேனல் Simply with Viji, and I will see you guys in the next video. Until then, stay safe and be positive.